மேடவாக்கம் நியர்பை அமைஞ்சிருக்க சித்தாலப்பாக்கம் லொக்கேஷன் தான். சித்தாலப்பாக்கம் சங்கராபுரம் லொக்கேஷனில் சங்கராபுரத்துலேயே நல்ல ஒரு ப்ரைம் லொக்கேஷன் லொக்கேட்டாக இருக்க ஒரு 1.5 years ஓல்டு செமி ஃபர்னிஷ்ட் அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்டை பற்றி தான் இன்றைக்கி நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறாங்க. இது நிற்கிது பாருங்கள், ஹைட் நிற்கிதுங்களா, கிராண்ட் ஹைட். இது ஃபுல்லாகவே இந்த ஸ்ட்ரிட்ச் அந்த உங்களுக்கு அந்த பில்லர் தெரியுதுங்களா, G1 போட்டிருக்காங்க பாருங்கள். இது ஃபுல்லாகவே நம்மளோட கார் பார்க்கிங் தான். OMRல ஒர்க் பண்ணுற நம்ம சர்க்கிள் சொந்தங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு பெஸ்ட்டான ப்ராப்பர்ட்டியாக மட்டும் தான் இருக்கும். ஏன்னா அது மாதிரி ஒரு கண்டிஷனில் அது மாதிரி ஒரு ஏரியாவில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி சேல்ஸ் பண்ணிருக்கு. அது பார்த்த உடனே உங்களுக்கு ஷூட் பண்ணி காட்டலாம் தான் நான் இப்போ ஷூட் பண்ணி உடனே காட்டிட்டு இருக்கேன். நீங்களும் வந்து வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பிடிக்குங்க. சோபா யாருன்னா வராங்க அப்படின்னா ஒரு 2 பேர் சிட் அவுட் பண்ணுற மாதிரி ஒரு சோபா போட்டுருக்காங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. நீங்கள் இப்போ பார்க்கும்போது நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி வாங்கிட்டீங்க அப்படின்னா எங்கெங்கெல்லாம் உங்களோட திங்ஸை வந்து அரேஞ்ச் பண்ணலாம்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். சரிங்களா? இன்னொரு முக்கியமான விஷயம், வீடியோட சேர்த்து என்னென்னலாம் இவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த டிவி நம்மளுக்கு வந்துடும். சரிங்களா? போஸ் ஹோம் தேட்டர் இது மட்டும் பார்த்தா 1 lakh போஸ் ஹோம் தேட்டர் வச்சிருக்காங்க. இது மட்டும் நம்மளுக்கு 1 lakh வருது. சரிங்களா? ஸோ இந்த செட்டு இந்த பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இந்த செட்டு நம்மளுக்கு அப்படியே சேல்ஸ் பண்ணிடுறாங்க. சரிங்களா? பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சன் தாங்க பார்க்க போகிறோம். நம்ம சஸ்கூல் சொன்ன அக்காக்களுக்கு எப்பவுமே கிச்சன் மட்டும் தான் பிடிக்கும். அவங்களுக்கு ஏற்ற மாதிரியே சூப்பராகவே இருக்குது கிச்சன் பார்க்கறதுக்கு. சரிங்களா? கண்டிப்பாக இந்த கிச்சன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கும். அப்படியே உள்ள வாங்க. வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ இன்றைக்கி நம்ம எந்த லொக்கேஷன் இருக்கோம், எந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி இன்றைக்கி நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேடவாக்கம் நியர்பை அமைஞ்சிருக்க சித்தாலப்பாக்கம் லொக்கேஷன் தான். சித்தாலப்பாக்கம் சங்கராபுரம் லொக்கேஷனில் சங்கராபுரத்துலேயே நல்ல ஒரு ப்ரைம் லொக்கேஷன் லொக்கேட்டாக இருக்க ஒரு 1.5 years ஓல்டு செமி ஃபர்னிஷ்ட் அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்டை பற்றி தான் இன்றைக்கி நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறாங்க. நம்ம சஸ்கூல் சொந்தங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்குள்ளே நல்ல ஒரு கண்டிஷனில் இந்த சங்கராபுரம் லொக்கேஷனில் நிறைய பேர் என்கிட்ட ப்ராப்பர்ட்டிக்கு என்கொயரி பண்ணியிருக்கீங்க. உங்களுக்காக ஒரு அருமையான பெஸ்ட்டான லொக்கேஷனில் இருக்க ஒரு 2 BHK ரீசேல் செமி ஃபர்னிஷ்ட் அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்டை பற்றி தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். சரிங்க, இந்த ப்ராஜெக்ட்டை பார்த்துனா மதுரை எல்லாமே நம்ம பார்த்துடலாமா? இந்த ப்ராப்பர்ட்டியை பார்த்துனா மதுரை எல்லாமே நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ஏன்னா வண்டி போயிட்டு வந்துட்டே இருக்குது, கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. சரிங்களா? எலிவேஷன் பிளானை மட்டும் காட்டிடுங்க. நம்ம கார் பார்க்கிங்கில் போயிட்டு உங்களுக்கு கிளியராக எல்லா டீட்டெயிலுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா? வாங்க அப்படியே உள்ளே போயிடலாம். ஸோ அது பாருங்கள், ஜோன்ஸ் ப்ரீஸ் அபார்ட்மெண்ட் உங்களுக்கு தெரியுதுங்களா? சங்கராபுரத்துலேயே ஒரு லேண்ட்மார்க் எதுன்னு கேட்டிங்கன்னா இது ஜோன்ஸ் ப்ரீஸ் அபார்ட்மெண்ட் தான். எக்ஸாக்டாக அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு அப்படியே பேக் சைடில் நல்ல ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்துருக்குங்க. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தா 1.5 years ஓல்டு ரீசேல் அப்பார்ட்மெண்ட் தான். சரிங்களா? ஒரு புது அப்பார்ட்மெண்ட்லேயே சொல்லலாம். வாங்க அப்படியே உள்ள போயிடலாம். உள்ளே என்ட்ரானோடனே பார்த்தீங்கன்னா சில்ட்டு ஃபுல்லாகவே நம்மளுக்கு கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு வீடு மட்டும் நம்மளுக்கு கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்துடும். சரிங்களா? டோட்டலாக இந்த அப்பார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்டில் எத்தனை யூனிட் அப்படின்னு பார்க்கும்போது டோட்டலாக இந்த அப்பார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 5 யூனிட் வருங்க. நம்மளோட ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்தா மாதிரி இருக்குது. அது மாதிரி கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் இருக்குது. சரிங்களா? அது மாதிரி நம்மளுக்கு கவர்டு கார் பார்க்கிங்கும் இருக்குது. இது நிற்கிது பாருங்கள், ஹைட் நிற்கிதுங்களா, கிராண்ட் ஹைட். இது ஃபுல்லாகவே இந்த ஸ்ட்ரிட்ச் அந்த உங்களுக்கு அந்த பில்லர் தெரியுதுங்களா, G1 போட்டிருக்காங்க பாருங்கள். இது ஃபுல்லாகவே நம்மளோட கார் பார்க்கிங் தான். நல்ல ஒரு பெரிய கார் பார்க்கிங்காகவே இருக்குங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டியோட பில்டப் ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது 668 நம்மளுக்கு பில்டப் ஏரியா 2 BHK வீடு தான். செமி ஃபர்னிஷ் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி டிவி யூனிட்டு, ஏசி, இந்த ஹோம் தேட்டர் எல்லாமே சேர்த்து சேல்ஸ் பண்ணிடுறாங்க. சரிங்களா? ஆல்ரெடி நான் வீட்டுக்குள்ளே போய் பார்த்துட்டு வந்துட்டேன். வீடை பொறுத்த வரைக்கும் வேறு மாதிரி கண்டிஷன் நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்துருக்கும். ரொம்ப சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? கண்டிப்பாக நம்ம சஸ்கூல் சொந்தங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி பிடிக்கும். அதனால தான் வீடியோ ஷூட் பண்ணி உடனே உங்களுக்கு இப்போ தான் பார்க்க வந்தேன். பார்த்த உடனே உங்களுக்கு வீடியோ ஷூட் பண்ணி காட்டலாமேன்னு சொல்லிட்டு தான் உடனே வீடியோ ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சரிங்களா? டோட்டலாக 5 யூனிட் தான். அது மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயங்க, சித்தாலப்பாக்கம் இந்த சங்கராபுரம் தெரியாதவங்களுக்கு எக்ஸாக்டாக இந்த சங்கராபுரம் லொக்கேஷன் எங்கே லொக்கேட்டாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம சித்தாலப்பாக்கம் டு ஒட்டியம்பாக்கம் போகிற வழியில். ஏன்னா சித்தாலப்பாக்கம் தான், சித்தாலப்பாக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த சங்கராபுரம் தான் நல்ல ஒரு ஃபேமஸான ஏரியா. அது மாதிரி நல்ல ஒரு வெல் டெவலப் ஆகிட்டு வர ஏரியா எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சித்தாலப்பாக்கம் சங்கராபுரம் தான். சரிங்களா? எக்ஸாக்டாக பார்த்தா அந்த ஜோன்ஸ் ப்ரீஸ் அபார்ட்மெண்ட் இருக்கும். அதுக்கு அப்படியே பேக் சைடில் தான் இருக்குது. இன்னும் லொக்கேஷன் தெரியாதவங்களுக்கு இந்த சங்கராபுரம் சித்தாலப்பாக்கத்தில் தெரியாதவங்களுக்கு எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இன்னும் நான் டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு யமகா ஷோரூம்னா எல்லாருக்குமே தெரியுங்க. சித்தாலப்பாக்கம் யமகா ஷோரூம்னா தெரியும். யமகா ஷோரூம் ஒட்டின மாதிரி பார்த்தா ஒரு 60 feet இந்த ஜோன்ஸ் ப்ரீஸ் அபார்ட்மெண்ட் கட்டும் போது தான் அந்த 60 feet ரோடு ஃபுல்லாகவே நம்மளுக்கு பிளாக் டாப் ரோடு போட்டாங்க. சரிங்களா? எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா அந்த ஜங்ஷன்லேருந்து அந்த யமகா ஷோரூம் தான் நம்மளுக்கு ஜங்ஷன் சொல்லுவாங்க, சித்தாலப்பாக்கம் சங்கராபுரம் ஜங்ஷன். எக்ஸாக்டாக அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 900 மீட்டரில் நல்ல ஒரு ப்ரைம் லொக்கேஷன் தான் சேல்ஸ்க்கு வந்துருக்கு. ஆல்ரெடி இப்போ நான் பார்த்துட்டு இருக்கேன், இப்போ நான் உங்களுக்கு காட்டிட்டு இருக்கேன். பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்லேயே பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃப்ளோரில் பிரைவேட் டெரஸோட ஒரு ப்ராப்பர்ட்டி ஒரு 1 year முன்னாடி நம்ம சேல்ஸ் பண்ணியிருக்கோம். நம்ம சஸ்கூல் சொந்தங்க யாருன்னா ஃபஸ்ட் இருந்தே நம்மளோட வீடியோஸ்லாம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்ட்டை ஒரு 1 year முன்னாடி நம்ம சேனலில் பார்த்துருப்பீங்க. இதே ப்ராஜெக்ட்டில் தான் கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு யூனிட் சேல்ஸ் வந்திருக்கு. இந்த ப்ராஜெக்ட் எதுக்காக சேல்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது இவங்க வாங்கி 1.5 வருஷம் தான் ஆகுது. பக்கத்தில் பார்த்தா ஒரு லேண்ட் அவங்க வாங்கிட்டாங்க. சரிங்களா? லேண்ட் வாங்கி இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போகிறாங்க. அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு அமௌண்ட் தேவைப்படுது. அதனால மட்டும் தான் இந்த ப்ராப்பர்ட்டியை சேல்ஸ் பண்ணுறாங்க. டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கிளியர் டைட்டில் உள்ள டாக்குமெண்ட்டுங்க. வாங்க அப்படியே உள்ள போயிடலாம். இது நம்ம கார் பார்க்கிங். சரிங்களா? பைக் பார்க்கிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 பைக் பார்க்கிங் இருக்குங்க. இது காரு, ஒரு XUV காரே நீங்கள் தாராளமாக உள்ளே ஸ்டாப் பண்ணிக்கலாம். சரிங்களா? அது மாதிரி
ஓஎம்ஆரில் ஒர்க் பண்ணுற நம்ம சஸ்கூல் சொந்தங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு பெஸ்ட்டான ப்ராப்பர்ட்டியாக மட்டும் தான் இருக்கும். ஏன்னா அது மாதிரி ஒரு கண்டிஷனில் அது மாதிரி ஒரு ஏரியாவில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி சேல்ஸ் பண்ணிருக்கு. அது மாதிரி எவ்வளோ மழை பெஞ்சாலும் உங்களுக்கு ஃப்ளட் எதுவுமே வராதுங்க. ஃப்ளட் வராத ஏரியாவில் தான் நல்ல ஒரு கிரவுண்ட் வாட்டர் இருக்க ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சேல்ஸ் வந்துருக்கு. சரிங்களா, வாங்க அப்படியே உள்ள போயிடலாம். இங்கே வந்து பைக் பார்க்கிங் வந்துருங்க. பைக் வந்து இங்கே ஸ்டாப் பண்ணுவாங்களாம், கார் வந்து அங்கே அவங்க ஸ்டாப் பண்ணிப்பாங்களாம். பைக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 பைக் நீங்கள் இங்கே ஸ்டாப் பண்ணிக்கலாம், இல்லை 3 பைக்காக கூட நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஏன்னா காருக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா. இந்த சைடு பார்த்தீங்கன்னா நமக்கு இபி கண்ட்ரோல் பேனல் எல்லாமே நம்மளுக்கு இந்த சைடு கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக நம்மளுக்கு ஹுட்டில் தான் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா இந்த ஹுட்டில் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. இது வந்து நம்மளுக்கு இன்வெர்டர் பாயிண்ட் வந்துருங்க. இன்வெர்டர் பாயிண்ட் எல்லாமே வெளியில் கொடுத்துருக்காங்க. அந்த டோர்ஸும் பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. அது மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயங்க, ஆட்டோமேட்டிக் போர்வெல் கொடுத்துருக்காங்க. நீ வந்து மோட்டர் போட வேண்டிய அவசியம் இருக்காது. சரிங்களா, ஆட்டோமேட்டிக்காகவே தண்ணி ஒரு லெவல் கீழே இறங்கிடுச்சுன்னா இதே ஆனால் உங்களுக்கு தண்ணி ஃபில் ஆகிடுங்க. வாங்க அப்படி உள்ள போயிடலாம். நம்மளோட ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிரவுண்ட் ஃப்ளோரில் ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி தான் இருக்குது. சரிங்களா, இங்கே பாருங்கள், ஃப்ரண்ட்டில் எல்லாருமே சேஃப்டி கிரில் கேட் தான் போடுவாங்க. ஆனால் இவங்க பாருங்கள் ஃபுல்லாகவே அந்த ஹுட்டில் பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. ரொம்ப ப்ரீமியம் லுக் நம்மளுக்கு தருது. இங்கெல்லாம் பாருங்கள் அந்த எஸ்எஸ்ல பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மஸ்கிட்டோ நெட்டும் போட்டிருக்காங்க. சரிங்களா, இந்த ஹேண்டில்லாம் பாருங்கள், ஹேண்டில் பார்க்கறதுக்கே அந்த கோல்டன் ஃபினிஷிங்கில் பார்க்கறதுக்கே ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. அப்படியே அவங்க உள்ள போயிடலாம். மெயின் டோர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி டீக்குட் ஃபினிஷிங் வந்துருவாங்க. உள்ள வந்தவொடனே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் சொன்னேன் பார்த்தீங்களா, நான் உள்ள பார்த்துட்டு வந்துட்டேன். பார்த்த உடனே உங்களுக்கு ஷூட் பண்ணி காட்டலான்னு தான் நான் இப்போ ஷூட் பண்ணி உடனே காட்டிட்டு இருக்கேன். நீங்களும் வந்து வீடியோ பாருங்க, கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பிடிக்குங்க. உள்ள வந்தவொடனே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு காம்பேக்டான ஹாலுங்க. ரொம்ப பெரிய ஹால் அப்படின்னு சொல்ல முடியாது, ரொம்ப சின்ன ஹாலும் சொல்ல முடியாது. 668 பில்டப்ல 2 பெட்ரூமோட ரொம்ப சூப்பரா பிளான் பண்ணி இந்த அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்டை நம்மளுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி 1.5 வருஷம் ஓல்டு அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் தான். சரிங்களா, அப்படியே உள்ள வாங்க. இந்த சைட் பாருங்க, இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்னதா ஷோபா, யாருன்னா வராங்க அப்படின்னா ஒரு 2 பேர் சிட் அவுட் பண்ற மாதிரி ஒரு ஷோபா போட்டுருக்காங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. நீங்க இப்போ பார்க்கும்போது நீங்க இந்த ப்ராப்பர்ட்டி வாங்கிட்டீங்க அப்படின்னா எங்கெங்கெல்லாம் உங்களோட திங்ஸை வந்து அரேஞ்ச் பண்ணலாம்னு சொல்லிட்டு கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். சரிங்களா, ஸோ இந்த ஷோபாக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க நல்ல ஒரு பெரிய ஃப்ரிட்ஜ், டபுள் டோர் ஃப்ரிட்ஜே நம்மளுக்கு வச்சிருக்காங்க. சரிங்களா, இங்கே பாருங்க, இந்த சைடு பார்த்தீங்கன்னா மேலே பாருங்களேன், ஃபுல்லாகவே அந்த டிவி யூனிட்லாம் பண்ணியிருக்காங்க. மேலே ரேக்ஸ் மாதிரி இருக்கு, அதுக்கு மேலே பாருங்க ரொம்ப சூப்பராக அந்த டெக்கரேஷன்லாம் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு இந்த சைடு பார்த்தா நம்மளுக்கு டிவி இருக்குங்க. அது மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயங்க, வீடோட சேர்த்து என்னென்னலாம் இவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த டிவி நம்மளுக்கு வந்துடும். சரிங்களா, போஸ் ஹோம் தேட்டர் இது மட்டும் பார்த்தா 1 லேக்காங்க. போஸ் ஹோம் தேட்டர் வச்சிருக்காங்க, இது மட்டும் நம்மளுக்கு 1 லேக் வருது. சரிங்களா, ஸோ இந்த செட்டு இந்த பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இந்த செட்டு நம்மளுக்கு அப்படியே சேல்ஸ் பண்ணிடுறாங்க. சரிங்களா, இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர் உட்காந்து டைனிங் பண்ணுற மாதிரி ஒரு டைனிங் ஹால் நல்ல ஒரு காம்பேக்டாக போட்டிருக்காங்க. ஒரு 4 பேர் நீங்கள் தாராளமாக உட்காந்து டைனிங் பண்ணலாம். சரிங்களா, ஸோ மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அந்த ரேக் செட்டப் பண்ணி உங்களோட திங்ஸ் எல்லாமே நீங்கள் உள்ளே வச்சுக்கலாம். ரொம்ப சூப்பராகவே இருக்குது. அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஷட்டர் சோபாங்க. ஒரு 3 பேர் நீங்கள் சிட் அவுட் பண்ணுறவே, அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேர் நீங்கள் சிட் அவுட் பண்ணலாம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேர் சிட் அவுட் பண்ணுற மாதிரி ரொம்ப அழகாகவே இந்த ஷோபாலாம், அந்த ஷோபாவும் சரி அந்த ஷோபாவோட கலரும் சரி ரொம்ப நல்லாவே இருக்குங்க. பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரிங்களா, ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, இங்கேயும் நம்மளுக்கு ஒரு பெரிய ட்ராவ் கொடுத்துருக்காங்க. உங்களோட திங்ஸ் எதனா நீங்கள் இதில் வச்சுக்கலாங்க. கரெக்டாக அந்த ஸ்பேஸுக்கு ஏற்ற மாதிரி இந்த சோபா போட்டு எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு ரேக் செட்டப் நம்மளுக்கு பண்ணியிருக்காங்க. சரிங்களா, இங்கே பார்க்குறீங்களா அந்த சிக்னல் எக்ஸ்பர்ட்னு இருக்கு பார்த்தீங்களா, இது பார்த்தீங்கன்னா அந்த சிக்னல் எல்லாமே அப்சர்வ் பண்ணி கொடுக்குமா. இதோட காஸ்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா 52,000 ரூபாய் நம்மளுக்கு சொன்னாங்க. சரிங்களா, உங்களுக்கு அந்த வைஃபை நெட் எல்லாமே உங்களுக்கு ஸ்பீடாக அப்சர்வ் பண்ணி கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு விண்டோ உங்கள் வென்டிலேஷனுக்காக நல்ல ஒரு பெரிய விண்டோவாக இருக்குது. நம்மளுக்கு ஸ்ட்ரைட்டிங் விண்டோ தான் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி எல்லா விண்டோஸ்லையும் டோர்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மஸ்கிட்டோ நெட்டும் போட்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஸோ ஹால்லையும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஏசிக்கான ப்ரொவிஷனும் இருக்குது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இபி கண்ட்ரோல் பேனல் எல்லாமே நம்மளுக்கு வந்துருங்க. அப்படியே இந்த சைடு ஹாலு காட்டுங்களா இங்கிருந்து. ஸோ நல்லாவே இருக்குங்க. இந்த சைடு ஃப்ரிட்ஜு ரொம்ப சூப்பராக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டுக்கு இந்த வீட்டில் எப்படிலாம் ஒரு திங்ஸ் அரேஞ்ச் பண்ணமோ அவ்வளோ அழகாக நம்மளுக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அப்படியே வாங்க, நம்ம ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பார்த்துடலாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ட்ராய் உள்ள வந்து ஹாலில் பார்த்துடும். ஹாலுக்கு இந்த டிவி யூனிட் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பெட்ரூம், இதான் நம்மளுக்கு மாஸ்டர் பெட்ரூம் வரும். சரிங்களா, இந்த பெட்ரூம் டோர்ஸ் எல்லாமே பார்த்தா பட்டாக் கூட நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி போட்டிருக்காங்க. அப்படியே உள்ள வாங்க. உள்ள வந்தவொடனே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 10/11 10க்கு 11 இந்த பெட்ரூமும் நல்ல ஒரு பெரிய பெட்ரூமாக இருக்கு. சரிங்களா, இங்கே பாருங்க கிங் சைஸ் காட். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர் நீங்கள் தாராளமாக படுக்கலாங்க. அவ்வளோ பெரிய காட்டாவே நம்மளுக்கு போட்டிருக்காங்க. மொத்தம் நம்மளுக்கு 2 காட்டா போட்டிருக்காங்க. சப்போஸ் உங்கள் வீட்டில் ஒரே காட் இருக்கு அப்படின்னாலும் நீங்கள் ஒரு பெரிய காட்டாவே போட்டுக்கலாம். சரிங்களா, இங்கே பாருங்க ஒரு பெரிய பீரோ மாதிரி நம்மளுக்கு ஸ்டீலில் வச்சிருக்காங்க. சரிங்களா, மேலே பாருங்க நம்மளுக்கு லேஃப்ட் எல்லாமே கவர் பண்ணியிருக்காங்க. இந்த சைடும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் மாதிரி வச்சிருக்காங்க. ஏசி நம்மளுக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயங்க, அந்த டிவி அந்த ஹோம் தேட்டர் எல்லாமே கொடுத்துருன்னு சொன்னோம் பார்த்தீங்கன்னா, இந்த ஏசியும் சேர்த்து தான் சேல்ஸ் பண்ணுறாங்க. சரிங்களா, இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே வந்தீங்கன்னா இங்க ஒரு சின்னதா லாபி ஸ்பேஸ் மாதிரி நம்மளுக்கு இருக்கு. இந்த சைடு பாத்தீங்கன்னா எங்கேயும் நம்மளுக்கு கபோர்ட்ஸ் மாதிரி வச்சிருக்காங்க. அவங்களோட திங்ஸ் எல்லாமே உள்ள இருக்குங்க. சரிங்களா, ஹுட்டோட குவாலிட்டியும் ரொம்ப சூப்பராகவே இருக்கு.
இந்த லாபிக்குள்ள வந்து தான் நம்ம ரெஸ்ட் ரூம்குள்ள போற மாதிரி இருக்கும். ரெஸ்ட் ரூமும் ரொம்ப நீட் அண்ட் கிளீனாவே இருக்கு. உங்களுக்கு விஷுவலா பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு வெஸ்டர்ன் கிளாசெட் போட்டு கொடுத்துருக்காங்க. ஷவர் பாயிண்ட், டேப் பாயிண்ட், வாட்டர் ஹீட்டர் பாயிண்ட், வாஷ் பேஷன் ஏரியா நம்மளுக்கு எல்லாமே வந்துடும். சரிங்களா? ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பக்கா கண்டிஷன் இருக்கு. ஓஎம்ஆர்ல பார்த்துட்டு இருக்க நம்ம சஸ்கோல் சொந்தங்களுக்கு கண்டிப்பா இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு பெஸ்டான ப்ராப்பர்ட்டியா இருக்கும். வெறும் உங்களோட திங்ஸ் மட்டும் நீங்க உள்ள எடுத்து வந்தா போதும். மற்றபடி எல்லாமே அவங்க ரெடி பண்ணி தான் வச்சிருக்காங்க. சரிங்களா? இங்கேயும் பார்த்தீங்கன்னா வென்டிலேஷனுக்காக இங்க ஒரு விண்டோ இருக்குங்க. இந்த சைடும் நான் காட்ட மறந்துட்டேன், இதை காட்டிடுறேங்க. இந்த சைடு நம்மளுக்கு ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க வென்டிலேஷனுக்காக. சரிங்களா? இன்னொரு முக்கியமான விஷயங்க, ஆல்ரெடி நான் பில்டப் ஏரியா சொல்லிட்டேன், இருந்தாலும் இன்னொரு வாட்டி சொல்றேன். 668 668 வந்து நம்மளுக்கு பில்டப் ஏரியா ஈஸ்ட் ஃபேசிங் ப்ராப்பர்ட்டி. யூடிஎஸை பொறுத்த வரைக்கும் 338 338 நம்மளுக்கு யூடிஎஸ் மட்டுமே கிடைச்சிடும். சரிங்களா? அப்படியே வாங்க. வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பார்த்துரும். மாஸ்டர் பெட்ரூம். இங்க பாத்தீங்கன்னா ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஒரு அட்டாச் ரெஸ்ட் ரூம், ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் வந்துடும். இந்த ரெஸ்ட் ரூம் பாருங்க, டைல்ஸும் ரொம்ப நீட் அண்ட் கிளீனாவே இருக்கு. அந்த கலரும் பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. வெஸ்டர்ன் ஸ்டைல்ல ஒரு கிளாஸ் செட் போட்டு கொடுத்துருக்காங்க. ஷவர் பாயிண்ட், டேப் பாயிண்ட் எல்லாமே வந்துடும். சரிங்களா? இங்க பாருங்க. அது பாத்தீங்கன்னா நம்ம கிச்சன் தாங்க பார்க்க போறோம். நம்ம சஸ்கோல் சொன்ன அக்காக்களுக்கு எப்பவுமே கிச்சன் மட்டும் தான் பிடிக்கும். அவங்களுக்கு ஏற்ற மாதிரியே சூப்பராகவே இருக்கு கிச்சன் பக்கத்துக்கு. சரிங்களா? கண்டிப்பா இந்த கிச்சன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கும். அப்படியே உள்ள வாங்க. உள்ள வந்தோடனே பாத்தீங்கன்னா கிச்சனோட ஃபேசிங் அப்படின்னு பார்க்கும்போது சவுத் ஈஸ்ட் பார்த்த மாதிரி இருக்குங்க. அப்படியே இந்த சைட் பாருங்களேன். இந்த சைடு பாத்தீங்கன்னா நீங்க சமைக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி. அப்படியே சவுத் ஃபேசிங் பார்த்த மாதிரி பாத்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல நல்ல ஒரு பெரிய வாஷ் பேஷனா இருக்கு. அது மாதிரி பாத்தீங்கன்னா இந்த வாட்டர் பியூரிஃபையர் இருக்கு பாத்தீங்கன்னா, இதுவும் சேர்த்து தான் நம்மளுக்கு சேல்ஸ் அப்படியே உங்களுக்கு இந்த ரேட்டோட கொடுத்துறாங்க. சரிங்களா? இந்த சைடு பாத்தீங்கன்னா லேஃப்ட் கபோர்ட்ஸ் எல்லாமே ஹுட் டோர்ல கவர் பண்ணிருக்காங்க. இந்த சைடு பாருங்களேன், நல்ல ஒரு எல் ஷேப்ல நல்ல ஒரு பெரிய கபோர்டா பண்ணிருக்காங்க. கீழே ஃபுல்லாவே பார்த்தா அந்த ட்ராவ் செட்டப்லாம் பண்ணிருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. ஸோ இந்த சைடு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கடுகு டப்பா, அந்த சின்ன சின்ன டப்பாலாம் கிச்சன்ல வைப்போம் பாத்தீங்களா, ஸோ அது மாதிரி செட்டப் பண்ணிருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. அது மாதிரி பாருங்க, நீங்க சிம்னி வேணாலும் சிம்னி செட்டவும் பண்ணிக்கலாம். மேல பாருங்க ஒரு ஃபேன் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. மேலேயும் பாருங்களேன் அந்த லேஃப்ட் எல்லாமே இருக்கு. என்னால ஓப்பன் பண்ணி காட்ட முடியாது, ஏன்னா அது ரொம்ப ஹைட்டா இருக்கு. வென்டிலேஷனுக்காக ஒரு விண்டோ செட்டப்பும் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி பாத்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம்லேயே பாத்தீங்கன்னா அந்த வாட்டர் ஹீட்டர்லாம் இருக்கு பாத்தீங்களா, வாட்டர் ஹீட்டரும் சேர்த்தே நம்மளுக்கு இந்த பிரைஸ்ல கொடுத்துறாங்க. என்னடா எல்லாமே இந்த பிரைஸோட கொடுத்துறாங்களே சொல்றியே, பிரைஸ் சொல்ல மாட்டேன் நீங்க கேட்கறது என் காதுக்கு விழுது. வீடு ஃபுல்லா பாருங்க, லாஸ்டா உங்களுக்கு பிரைஸ் சொல்றேன். சரிங்களா? இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 10x10 10க்கு 10ல ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம் பாத்தீங்கன்னா அவங்களோட திங்ஸ்லாம் வைக்கிற மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த சைடு பாத்தீங்கன்னா டைலர் மிஷின் மாதிரி வச்சிருக்காங்க. நல்ல ஒரு பெரிய மிஷினாவே இருக்கு. சப்போஸ் உங்களுக்கு ஒரு கார்ட் போட்டு இது ஒரு பெட்ரூம் மாதிரி செட்டப் பண்றீங்க அப்படின்னா நீங்க தாராளமா பண்ணிக்கலாங்க. மேலேயும் பாருங்க லேஃப்ட் கபோர்ட்ஸ் எல்லாமே ஹுட் டோர்ல கவர் பண்ணிருக்காங்க. இந்த சைடு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வாஷிங் மிஷின் வச்சிருக்காங்க. அதுக்கான வாஷிங் மிஷின், அந்த ப்ரொவிஷன், அதுக்கான செட்டப் எல்லாமே நம்மளுக்கு இருக்கு. மேல பாத்தீங்கன்னா நீங்க அந்த சர்ஃபெக்ஸ் எல்லாம் வைக்கிற மாதிரி அதுக்கான ரேக்ஸ் எல்லாமே இருக்கு. சரிங்களா? இங்க பாத்தீங்கன்னா ஐனிங் டேபிள் மாதிரி வச்சிருக்காங்க. நல்ல ஒரு ஹைட்டாவே இருக்குங்க. ஸோ வென்டிலேஷனுக்காக பாத்தீங்கன்னா இங்க ஒரு விண்டோ செட்டப் இருக்கு. இங்க ஒரு நம்மளுக்கு அந்த பீரோ வச்சிருக்காங்க ஸ்டீல்ல. இந்த சைடு பாத்தீங்கன்னா ஒரு பூஜா ரூம் செட்டப் மாதிரி நல்ல ஒரு அழகா செட்டப் பண்ணிருக்காங்க. அந்த ஸ்பாட் லைட்லாம் வச்சு பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்கு. இங்கேயும் பாருங்க அந்த ரேக்ஸ் எல்லாமே நம்மளுக்கு பண்ணிருக்காங்க. அந்த டைலரிங் தேவையான அந்த திங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே அவங்க செட்டப் பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாவே இருக்குங்க. கண்டிப்பா இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். வீடு ஃபுல்லாவே நான் உங்களுக்கு சுத்தி காட்டிட்டேன். 2 பெட்ரூம் பார்த்துரும், ஹால் பார்த்துரும், கிச்சன் பார்த்துரும், ரெஸ்ட் ரூம் எல்லாமே உங்களுக்கு கிளியரா சுத்தி காட்டிட்டேன். சரிங்களா? சரிங்க, இப்போ பிரைஸை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாமா? இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஓனரோட ஆஸ்கிங் பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 42 lakhs 42 லட்ச ரூபா கோட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? பிரைஸை பொறுத்த வரைக்கும் இந்த 42 lakhsல என்னென்னலாம் ஆட் ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த டிவி 1 lakh மதிப்புள்ள இந்த ஹோம் தியேட்டர், ஏசி எல்லாமே சேர்த்து தான் நம்மளுக்கு இந்த 42 lakhsல நம்மளுக்கு சேல்ஸ் பண்றாங்க. இந்த வீட்டோட சேர்த்து சேல்ஸ் பண்றாங்க. சரிங்களா? 42 lakhs வந்து நம்மளுக்கு ஸ்ட்ரைட்லி பிரைஸ் நெகோசியேஷன் இருக்குங்க. கண்டிப்பா இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு பெஸ்ட்டான ப்ராப்பர்ட்டியா மட்டும் தான் உங்களுக்கு இருக்கும். ஏன்னா பெஸ்ட்டான ப்ராப்பர்ட்டி மட்டும் தான் நம்ம சேனல்ல சூஸ் பண்ணி உங்களுக்காக நான் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். அதனால தான் வித்தின் டேஸே நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ற ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே சேல்ஸ் ஆயிடுச்சு. சரிங்களா? ஸோ இது மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நீங்க ரெகுலரா பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் HP Housing.